பிறவாத இன்ப அன்பு வேண்டுமின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பொன்று உண்டு எனில் என்றும் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் ஆடிப்பாடி மகிழ்ந்து அறவா நீ ஆடும் பொழுது உனது திருவடி கீழிருக்க வேண்டும் வேண்டும். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நான் பல முறை சொல்லியிருக்கிறது உண்டு, எதிர்பாராத பல விஷயங்கள் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அடுத்த பிரச்சனைகளில் அவங்க போய் மாட்டிப்பாங்க. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடந்து விடுகிறது. அப்போ அதை பார்க்கும்போது இதிலேருந்து எப்போ வெளிவரும், இந்த சூழ்நிலைகள் எப்போ மாறும், நல்ல நேரம் எப்போ பிறக்கும், இது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா, இது போன்ற பல அச்சங்கள் அல்லது பயம் அல்லது அந்த சிந்தனைகள் ப்ராப்பராகவே அது பேசிக்காகவே அந்த மாதிரி சிந்தனைகள் ஏற்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கார்த்திகை மாதம் அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எப்படி? இது நாள் வரையில் ராசிக்கு 12வது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் கும்பத்துக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் தனகாரகனாகவும் விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு. அவர் இருக்கும் இடத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு இருந்தாலுமே கூட அந்த 7.5 சனியுடைய தாக்கம் 12ல் இருந்து வந்த அவர் மறைஞ்சதால் ஏற்பட்ட அந்த வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, இவையெல்லாம் மாற்றக்கூடிய வகையில் அந்த குரு பகவான் கும்பராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு அல்லது சின்ன சின்ன மனக்கசப்பு, மனக்கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகி ஒரு நல்ல மாதமாக ஆரம்பமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது. அப்போ கும்பத்தை பொறுத்தவரையிலே 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக சொல்லக்கூடியதல்ல ஜோதிடம். இது இப்படி தான் இருக்கும்னு அடித்து சொல்கிறது தான் ஜோதிடம். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசிக்கு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும்னு வாழ்த்துறைகளை சொல்லிட்டு போவதை விட நீங்கள் இப்படி இருக்குது, கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தை குறைக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி குருவுடைய அனுகிரகத்தால் தலைக்கு வந்தது தலப்பாவோடு போச்சென்ற கதையா, நெருங்கி வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் பாதியிலேயே திரும்பிவிடும். ஆபத்து வர்றது தெரியும், பட் அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்போது ஒரு நல்ல எதிர்காலமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், அது நீங்கள் இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு கம்பெனி, ஃபேக்ட்ரி, அல்லது ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல், அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க, ஆடை ஆபரணங்கள், கார்மெண்ட்ஸ், இது என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, ஃபார்மா, மார்க்கெட்டிங், இன்னும் எத்தனை தொழில்கள் உண்டோ அத்தனை எல்லா தொழிலுமே எடுத்துக்கோங்க. தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில்
10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் அந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் பெறுகிறார். கூடவே சூரியன் இணைகிறார். ராசிக்கு கும்பராசியை பொறுத்தவரையில் 7 குடையவன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போது கூட்டு தொழில்கள் சிறந்து விளங்கும். பார்ட்னர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒற்றுமை மேலோங்கும். கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும். அதோடு மட்டுமல்ல, 7ஆம் அதிபதி 10ஆம் வீடாகிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே எப்படி பார்த்தாலும் தொழில் துறைகள் நல்ல பலன்கள் அடையும். உங்களுக்கு ரொட்டேஷன் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கும்பராசினியர்களே, டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கான அந்த டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கல், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்னும் கூட சொல்லப்போனால் ப்ராஃபிட் அதிகரிக்கும். அதே போல் தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பல கோடி, இத்தனை கோடி, அத்தனை கோடி, 50 கோடி, 60 கோடி, அந்த மாதிரி ஒரு 100 ரூபாயில் ஆரம்பித்து 100 கோடி ரூபாய் வரலாம். அதுக்கு மேலேயே வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி நேயர்களே. அப்போ கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்ததாக வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் புதிய வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம், செஞ்சுட்டு இருக்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கணும் கும்பராசி என்பர்களே. எந்த வேலை செய்தாலும் சரிதான். வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை, வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கணும். அதே மாதிரி டீம் லீடர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னா அவங்கள அனுசரித்து அவங்களோட ஒபே பண்ணி அவங்களோட கூட்டு சேர்ந்து செயல்படுவது சிறப்பு. கோபத்தை குறைக்கிறது நல்லது. நீங்கள் ஏன்னா இந்த தான் நீங்கள் கடுமையாக உழைச்சாலும் அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் அங்கே இருக்காது. ஸோ அதனால் ஒரு மன விரக்தி ஏற்படும். அப்புறம் நம்ம கம்பெனி மாறிடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லைனா சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஏன்னா அது 7 சனியாக அந்த பகவான் அந்த வேலையை செய்வார். ஸோ வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ், ரோடு கான்ட்ராக்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட். அப்போ இந்த பூமி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லும்போது ரியல் எஸ்டேட்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டும் இந்த பில்டர்ஸும் நல்ல அசுர வளர்ச்சி, ஸ்பீடு டெவலப்மெண்ட் அது கண்டிப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு ரெஃப்ரெஷ்ஷான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ தடைப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் நடக்கும் கண்டிப்பாக. இந்த கார்த்திகை மாதத்தில் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கும். ஸோ ரொட்டேஷன் அதிகரிக்கும். உங்களுக்கான கடன் சுமைகள் குறையும். ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். பணத்தட்டுப்பாடுகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல், சினிமா இந்த 2 துறைகளுமே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக, செவ்வாய் சூரியன் சேர்க்கை. ஸோ நல்லா சிறந்து விளங்கக்கூடியதாக அமைகிறது. உங்களை விட ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது குடும்பம். இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே கும்பராசி என்பவர்களே, இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம் மற்றும்
குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, ஆண் பெண் உறவு முறைகள், பழகக்கூடியவர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா அந்த 5, 7, 9 குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது மாதிரி உங்களுடைய பிரிந்து சென்றவர்கள் இவங்களாம் கூட மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், இடம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஆனால் அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து சரி பண்ணிக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்களே. அதே போல் தாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. திருமண யோகம் உண்டு. அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரிதான், 2வது திருமணமாக இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் திருமண யோகங்கள் கை கொடுக்கும். பொதுவாக கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையிலே கும்பராசிக்கு நல்ல வளர்ச்சியான மாதமாக அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.